Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view 5 question பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். So first question பாத்தீங்கன்னா central government has excluded which category from creamy layer category அப்படின்னு கேட்டிருக்காங்க. creamy layer பிரிவில் இருந்து எந்த பிரிவை மத்திய அரசு விலக்கி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. So சமீபத்துல ஒரு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்துச்சு. என்ன அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா SC சமூகத்துக்குள்ள ஒரு உள் ஒதுக்கீடு அப்படிங்கறத வழங்குறது மாநில அரசாங்கத்தின் உரிமை அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. SC/STல சப் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்டோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஜட்மெண்ட்ல வந்து பார்த்தோம்னா கிரீமி லேயர் கான்செப்டை SC/STக்குள்ள கொண்டு வரதை பத்தி ஜட்மெண்ட் வந்து பேசியிருக்கும். ஓகேங்களா? ஆனா அது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அது மத்திய அரசாங்கத்துடைய கொள்கை முடிவா தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில பார்த்தோம்னா நமக்கு நேத்து சென்ட்ரல் கேபினெட் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. அதுல என்ன ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற கான்செப்டை SC/STக்குள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ்ல தான் நமக்கு கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? அடுத்தது who is set to hold the Indian flag in closing ceremony of Paris Olympics அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கின் நிறைவு விழாவில் இந்திய கொடியை ஏந்துவது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா மனு பாக்கர், ஹரியானாவை சேர்ந்த மனு பாக்கர். இவங்க ஷூட்டிங்ல வந்து 2 பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்தியன் ஹாக்கி டீம் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்தியன் பிளாக் வந்து ஹோல்ட் பண்ணி வரப்போறாங்க. ஓகேவா? ஸோ ஓப்பனிங் செரிமோனியில பார்த்தோம்னா நமக்கு ஷரத் கமல் வந்து பிளாக் ஹாய்ஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் தென் பார்த்தோம்னா க்ளோசிங் செரிமோனியில மனு பாக்கர் அண்ட் ஸ்ரீஜேஷ் இவங்க 2 பேரும் வராங்க. சரியா? அடுத்தது யங்கஸ்ட் ஒலிம்பிக் மெடல் வின்னர் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இருந்து ஒலிம்பிக் பதக்கம் வென்ற மிக இள வயது வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமன் ஷெராவத் அப்படிங்கிற இவர் தான். என்ன கேம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்லிங்ல நேத்து வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ யங்கஸ்ட் அப்படின்னு சொல்றோம். எத்தனை வயசு அப்படின்னு பார்த்தோம்னா 21 வயசு 24 நாட்கள் தான் ஆயிருக்கு இவருக்கு. இதன் மூலயமா PV சிந்துவோட ரெக்கார்டை வந்து இவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நேத்து நடந்த ரெஸ்லிங்ல 57 kg கேட்டகரியில பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காப்ல. சரிங்களா? அடுத்தது scientists have warned that a mega earthquake was likely to occur in which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நாட்டில் மகா நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேத்து ஆக்சுவலி ஜப்பான்ல ஒரு 7.1 ரிக்டர்ல ஒரு எர்த்குவேக் வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அதோட ஃபாலோ அப்பா இன்னொரு மெகா எர்த்குவேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான மெகா எர்த்குவேக் அப்படிங்கிற வார்னிங் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நமக்கு வந்திருக்கு. ஸோ எங்க வந்திருக்கு அப்படின்னா ஜப்பான்ல தான் வந்திருக்கு. ஸோ இந்த இயரோட ஸ்டார்டிங்ல நியூ இயர் டே அன்னைக்கு கூட ஜப்பான்ல ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா in which district of தமிழ்நாடு evidences of neolithic culture has been found அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் புதிய கற்கால பண்பாட்டின் சான்றுகள் கிடைத்துள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல மோலப்பாளையம் அப்படிங்கிற அந்த வில்லேஜ்ல வந்து நமக்கு நிறைய சான்றுகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பத்தின விஷயங்களை நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். ஸோ இங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த நியோலித்திக் கல்ச்சர் எங்க இருந்துச்சுன்னு பார்த்தோம். கோயம்புத்தூர்ல என்ன நதிக்கரை பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். நொய்யல் ஆறு இருக்கு இல்லையா, அந்த நொய்யல் ரிவர் பேசின்ல தான் வந்து இந்த ஒரு நியோலித்திக் கல்ச்சர் இருந்ததுக்கான எவிடன்சஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.